அலுங்காத அத்த மக ஆட வந்தாளே அடகாத்து வச்ச முத்தம் 5 6 தந்தாளே மலவூத்து மூலிகையா முச்ச தந்தாளே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே ஹலோ வணக்கம் கேட்டவங்க வணக்கம் ஓகே என்ன பேர் உங்களுக்கு விருந்தா என்ன ஓகே விருந்தா என்ன விசேஷம் நடக்குது வீட்டில் சாமந்தியா வீடு என்ன ஓகே விருந்தாண்ட இன்னைக்கு பூப்பணிதான் நீராட்ட விழா ஓகே விருந்தா வந்து உங்களோட பூப்பணிதான் நீராட்ட விழாவை உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையும் வளைஞ்சு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஓகே அப்ப விருந்தாண்ட பூப்புனித நீராட்ட விழான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து விஷ் பண்றாங்க இனியா பூப்புனித நீராட்ட விழா நெல் வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷ் பண்ணி உங்களுக்கு வந்து மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட சர்ப்ரைஸா கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா அதாச்சும் வந்து அவங்க உங்களுக்கு இந்த டே வந்து ஸ்பெஷல் ஆக்கி உங்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி விடணும்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களோட வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஏன்னா சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்தீங்களா போய் சொல்லக்கூடாது எதிர்பார்க்கல எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஒன்று வேணும்னு சொல்லி இல்லை ஓகே சந்தோஷம் தானே அப்போ அந்த சந்தோஷத்தோட சொல்லும்போது யார் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிஃப்டை வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைப்பாங்க தினேஷ் அண்ணா எங்கே இருக்கிறார் மலேசியா இங்கே தினேஷ் அண்ணா கொடுக்கல வேற ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க வேற ஒரு சொந்தக்காரன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய சொந்தக்காரர் இருக்கிறாங்க அவசரப்பட்டு தினேஷ் அண்ணா அவர் இல்லைங்க அவர் தான் அவர் கொடுக்கல ஏன்னா இப்போ நீங்கள் அவசரப்பட்டு அவரை சொல்லிட்டீங்க கொடுத்தாங்க வந்து கோவிக்க போகிறாங்க நாங்கள் மிகமோஸ் இந்த மலைகளையும் பிடிச்சி இந்த மாதிரி இவாங்க ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்டாக கொடுப்போம்னு பிளான் பண்ணினா அவங்க ஈஸியாக தினேசன் ஒருத்தவங்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கோவிக்க போகிறாங்க கொஞ்சம் பிரச்சனை இதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க இதுக்கு நிற்கிறாங்க கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு நிற்கலாம் அப்படி யாரும் இருப்பாங்களா நிறைய கிஃப்ட் இருக்கு நீங்க சரியா கெஸ் பண்ணி சொன்னா தான் மற்ற கிஃப்ட் எல்லாம் தெரியும் யாரு தெலா அக்கா எங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க எங்க இருக்கிறாங்க இத்தாலி தெலா அக்கா அவங்களும் கொடுக்குது வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க அதாச்சும் வந்து அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கலாம் உங்களை ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் ஸோ அதால வந்து உங்களுடைய இந்த பூப்புனித நீராட்ட விழா வந்து ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கிஃப்டை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப யாரா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாங்களா தெரியலையா நிறைய யோசிக்கிறீங்களா அப்ப யாருன்னு பாப்பா சரி இதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கிடைச்சா உங்களுக்கு சார் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஹாப்பி அப்ப யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும்தான் ஒரு ஒன்றும் இல்லையா சரி உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அந்த கிஃப்டை பார்த்தா யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படியா பாவம் அந்த கிஃப்டை ஓகே இந்த கிஃப்டை வாங்கி ஓபன் பண்ணி பார்ப்போம் அதாச்சும் வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த கிஃப்டை கொடுத்து அனுப்பினாங்களே அவங்க தான் வந்து இவ்வளவு சின்ன வயசுல எடுத்து உன் அம்மாட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி சொன்னாங்க அப்படியா அப்படியா இருக்கிறாங்களா நகை கிட்ட வைங்க அப்படி யாரும் இல்லையா அவங்க கேட்க சொன்னாங்க உங்களை ஞாபகம் இருக்கு அனுக்க சொன்னாங்க உங்களை வந்து சின்ன வயசுல எடுத்து உன் அம்மாட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அப்படி உங்களை கேட்க சொல்லி சொன்னாங்க ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணும்போது அப்படியே ஞாபகம் இருக்கா இல்லையா சரி அந்த கிஃப்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் பார்த்தா சில உங்களுக்கு குழு ஒன்று கிடைக்கும் அதோட வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்க கெஸ் பண்ண வந்து பிள்ளையா இருந்தா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் கெஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க தினேசன் அடுத்தது தெலா அக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்களா ரெண்டு பேருமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் உங்களை டான்ஸ் பண்ண வைக்கணும் சொல்லியிருக்கீங்க ஒரு டான்ஸ் பண்ண ரெடியா அப்படிங்க சரியா கெஸ் பண்ணல சரி கிஃப்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சரி கிஃப்டை வாங்கி ஓப்பன் பண்ணுங்க
எனக்கு இப்ப இருக்குது எனக்கு இப்ப வந்துருக்குது விருந்தாண்ட போட்டோ எல்லாம் போட்டு ஒரு பூப்புட நீராட்டெல்லாம் வாழ்த்து மடல் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாச்சும் குழு இருக்கா? என்ன பேர் இருக்குது? தினேஷ். யாரப்பா உங்களுக்கு அவங்க? என்னவா? எங்க இருக்கிறாங்க? மலேசியா. ஓகே. அப்ப தினேஷ் அண்ணா நீங்க சரியா கெஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வீக் அப்ப தினேஷ் அண்ணா தான் வந்து மலேசியால இருக்கார். அவர் வந்து உங்களுடைய இந்த பூப்புனித நீராட்டு விழாக்கு வந்து அவரால் விரையெல்லாம் போயிட்டு தான் வந்து சொல்லி இந்த டேயும் இந்த டைமையும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாரு. உங்களை வந்து ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பாசம் வச்சுக்கிறாராம். ஸோ அதால வந்து அவரோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். சந்தோஷமா? ஓகே. விருந்தாக்கு சந்தோஷமா? அப்ப நீங்க சரியா கேஸ் பண்ணீங்க நான் சொல்லி. சரி யாருன்னு தெரிஞ்சு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ் பண்ணுங்க. வரணும் இல்லையா? சரி உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கேன். அதாச்சும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. என்ன கிஃப்டா இருக்கு வந்தது? சரி இன்னொரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று இருக்கு. என்ன கிஃப்டா இருக்கு மட்டும் கெஸ் பண்ணுங்க. இந்த கிஃப்ட வந்து கொடுக்குறவங்க வந்து இதுல தான் நிக்கிறாங்க. இந்த கிஃப்ட கொடுக்குறவங்க இதுக்கு நிக்கிறாங்க. யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னா. மாமா. என்ன பேர்? சந்திரன் மாமா. யார் அவங்க உங்களுக்கு? மாமா என்ன இதுக்கு நிக்கிறாங்களா? அவங்க தான் இருக்குமா? கூப்பிட கூப்பிட பாப்போம் யாருன்னு சொல்லியா? மோதிரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன சரி சந்தோஷமா? சரி இன்னொரு பெரிய பாக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பாப்போம் அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. இல்லாட்டி அவனையும் கெஸ் பண்ண போறீங்களா யார் கொடுத்துருப்பாங்க? அது வந்து நிறைய பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணிட்டு பாப்போமா? இல்லாட்டி கெஸ் பண்ண போறீங்களா? நிறைய பேர் சொல்றீங்க. சரி கிஃப்ட் ஓபன் பண்ணி பாப்போம். பார்த்துட்டு நான் கெஸ் பண்ணி பாருங்க யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி.
அதுக்குள்ள பாருங்க என்ன இருக்கு. வெக்கல வந்து வெளியில வருது. gift வச்சிருக்காங்க. அதோட வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து உங்களோட பூப்புதான் நீராடலாம் முடியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களை பாட்டு வைக்கணுமான்னு சொல்லி 8000 ரூபாய் காசும் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியா இந்த மாதிரி வந்தது. அப்ப இந்த மாதிரியான வேலையை யார் பார்த்துருப்பாங்க? கைகள் எல்லாம் வச்சு மாடுவலா இருக்கீங்களா நீங்க? கைகள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஃபன்னான ஒரு விளையாட்டு செஞ்சிருக்காங்க. அப்ப யார் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணிருப்பாங்க? இந்த புக்ஸை தந்துருப்பாங்க. அதாச்சும் வந்து இந்த கிஃப்டை வந்து நிறைய பேர் தந்துருக்காங்க. ரஜிதா, விஜிதா, அடுத்தது வந்து ஜெயசுதன், மோகன், மதீஷ், ஜெகன், என்ன இவ்வளவு பேர் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் தான். அப்ப யார் இவங்க எல்லாம் உங்களுக்கு? எல்லாரும் அண்ணாக்கள். என்ன அப்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு. என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு எல்லாம்? இந்த மாதிரி ஃபன்னான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த வைக்கல் எல்லாம் வச்சு பேசுறது ஒன்றும் இல்லையா அவங்களுக்கு? இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கு. பேசி விடுங்க அவருக்கு அந்த வைக்கல் வச்சு விளையாட்டு காட்டினது. ஓகே. ஸோ அதாச்சும் வந்து இந்த முப்படி நீராட்டம் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பாசம் இருக்குங்கள, ரொம்ப கொடுத்து வச்சிடறாங்க. ஏன்னா ஸோ நாங்களும் வந்து மிஸ் பண்ணிக்கொள்கிறோம். நீங்க வந்து இன்னும் லைஃப்ல வந்து நிறைய காலம் ஹாப்பியா இருக்கணும். லைஃப்ல ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு சொல்லியும், ஏன்னா லைஃப்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வரணும்னு சொல்லி நாங்கள் உங்களோட வாழ்க்கையும் தெரிவிச்சு கொள்றோம். ஓகே, தேங்க்யூ. இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பேர் அம்மாக்கு? என்ன பேர் உங்களுக்கு? கனகா அம்மை. அப்படியா? ஓகே. உங்களுக்கு வந்து உங்களோட பேர் என்ன பேர்? தினேஷ். அங்கே இருக்கிறார் மலேசியா. ஓகே. தினேஷ், உங்களோட பேரனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க சொல்லி எங்களை தந்திருக்கிறார். அந்த கிஃப்டை வாங்கிக்கொள்ளுங்க. என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறார்? என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர்? சாரி கொடுத்துருக்காரு. என்ன அதாச்சும் வந்து அப்பமா வந்து சாமதிய வீட்டுக்கு என்ன புது சாரி கட்டிக்க நிக்கட்டாமன்னு சொல்லி புது சாரி ஒன்று வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்ன சொல்ல போறீங்க உங்களோட பேரனுக்கு? பேரனுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? ஓகே, தேங்க்யூவா. நன்றியா.
தேவதை யாரடா சற்றே இவளை பாரடா மண்ணெங்கும் சென்று தேடிப்பாரு விண்ணெங்கும் ஏறி தேடிப்பாரு ஒற்றை தேவதை யாரடா சற்றே இவளை பாரடா இவள் பார்வை மின்சாரம் இவள் வார்த்தை ரீங்காரம் இதழ் விழிக்கும் இவள் சிரிக்கும் உன் வாழ்வின் வரம் இவள் பார்வை மின்சாரம் இவள் வார்த்தை ரீங்காரம் இதழ் விழிக்கும் இவள் சிரிக்கும் உன் வாழ்வின் வரம் சுடிதாரின் தோட்டத்துக்குள் ஒற்றை தாவணி தமிழ் மட்டும் பேசும் இந்த தத்தை பாரு நீ தனியே வந்தாலும் இவள் அழகின் பேரணி அழகைகள் பூக்கும் உலகத்திலே ஒற்றை தேவதை யாரடா சற்றே இவளை பாரடா இவள் பார்வை மின்சாரம் இவள் வார்த்தை ரீங்காரம் இதழ் விழிக்கும் இவள் சிரிக்கும் உன் வாழ்வின் வரம் தன் போல்